ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் செம சூப்பராக அந்த கரும்பை உடைச்சி செம மாஸ் காட்டணும், ராஜேஸ்வரியை கதற அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன விஷயம்னா, பொங்கலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதாவது ராஜேஸ்வரி நான் தான் வைக்கணும்னு, அது இவ வைக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ இதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய தலைவலி இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இதெல்லாம் டிசைட் பண்ணி சீட்டு குலுக்கி பார்த்து எடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. பட் அந்த சீட்டை போகிறப்ப ரஞ்சிதா மைண்ட் செட்டில் எதை எடுத்தாலும் என் ராஜிமா தான் வைக்க போகிறாங்க அப்படின்ற நிலையில் போகிறப்ப இதில் கோல்மால் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இதெல்லாமே யார் பார்க்குறாங்களோ இல்லையா, கடவுள் பார்த்துட்டு இருப்பாருந்தாங்க சொல்லணும். ஸோ போட்ட சீட்டில் ஒன்று எடுக்கிறாங்க, ஆனால் அந்த சீட் என்னவோ தண்ணியில் விழுந்துருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நினச்சோம் ஆனால் அந்த சீட்டு தண்ணியில் விழுந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற நிலையில் யோசித்தோன்னே அன்னபூர்ணி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த சீட்டு விஷயம் என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க. ஸோ இந்த சீட்டு ஒர்க் ஆகலை, எதுக்கு அதை பற்றி யோசிச்சுட்டு நம்ம ஒரு போட்டி வச்சுப்போம், அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பண்ணிட்டு போனால் முடிஞ்சிச்சுன்றாங்க. இது நியாயமாக இருக்குது, எப்படி நம்ம தான் ஜெயிப்போன்ற கான்ஃபிடென்ட் ராஜேஸ்வரி இருக்குது. உங்களுக்கு மட்டும்தான் கான்ஃபிடென்ட் இருக்குமா என்ன? எங்கள் ஹீரோயினுக்கு இருக்காதா என்ன? அவங்க நிறையா கம்பெல்லாம் சுற்றிருக்காங்க, நிறையா பிரச்சனை பார்த்து கஷ்டப்பட்டு வந்தவங்க அப்படின்ற மாதிரி தாங்க நம்மளுக்கு தோணுது. இதுவும் ரைட்டாக தான் இருக்குது, ஓகே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சம்மதிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ராஜேஸ்வரி களை இறங்குறாங்க, கரும்பை உடைக்கிறது. அதுவும் அவங்க அழுத்தி அசால்ட்டாக அதை உடைக்கிறத பார்க்குறப்ப, என்னடா நீங்கள் கரும்பை ஈஸியாக உடைச்சிட்டிங்களா, நம்புற மாதிரி இல்லையே, ஆல்ரெடி உடச்சி வச்சு டேப் போட்டு வெட்டுற வேலையை பார்த்தாலும் பார்த்துருப்பீங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அந்த மாதிரி வேலையை தான் பண்ணி உடைச்சதோன்னே ரொம்ப கம்பீரமாக நம்ம உடைச்சிட்டோன்ற சந்தோஷம் ரஞ்சிதாவுக்கும் சரி அவங்களுக்கும். இதை விஜயும் பாராட்டுறாரு. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின்கிட்ட கரும்பு இருக்குது, அவங்க முயற்சி பண்ணுறாங்க, அவங்களால கரும்பை உடைக்கவே முடியல, ஏன் அவங்க வளைக்க கூட முடியலாமல் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஓகே, இந்த போட்டியில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், இவ எப்படியும் உடைக்க மாட்டான்னு. வெண்பா பாப்பாவுக்கும் கஷ்டமாக இருக்குது, விஜய் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த நிலையில் நமக்கு தோணுது, கம்பு எடுத்து அசால்ட்டாக நீங்கள் சுற்றுறவங்க உங்களால் கரும்பு உடைக்க முடியாது, அவங்களே உடைச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நீங்கள் அப்பேற்பட்ட ஆள் கிடையாதே, சிறப்பாக உடைப்பீங்க அப்படின்னு. ஸோ அந்த வகையில் நம்ம வெண்பா பாப்பா என்னம்மா நீங்கள் உங்களால் முடியும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன உற்சாகம் கொடுத்தோன்னே கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் சிறப்பாக கரும்பை உடைச்சிருவாங்க. இவன் என்னடா அசால்ட்டாக இதை உடைச்சிட்டாலே அப்படின்ற அதிர்ச்சி கண்டிப்பாக ராஜேஸ்வரிக்கு இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.